கிராம உதவியாளர் 2025 எக்ஸாம் வந்து ஒவ்வொருத்தருக்கா வந்து நடந்துட்டு இருக்கு. முதல்ல வந்து தூத்துக்குடிக்கும் செங்கல்பட்டு நடந்துச்சு, பெரம்பலூருக்கு நடந்துச்சு. நேற்று வந்து நம்ம வீடியோவில் தூத்துக்குடிக்கும் செங்கல்பட்டுக்கும் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க, என்ன எக்ஸாம் பேட்டர்னில் இருந்துச்சு, எப்படி இருந்துன்னு வந்து சொன்னோம். இன்றைக்கி பெரம்பலூருக்கு வந்து எப்படி எக்ஸாம் பேட்டர்ன் இருக்குது, செங்கல்பட்டுக்கு கேட்ட கேள்விகளில் அதுக்கான பதில்களும் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பெரம்பலூர் மாவட்டத்துக்கு வந்து எப்படி எக்ஸாம் பேட்டர்ன் இருந்துச்சுன்னா, அவங்க வந்து ஒரு பேரா வந்து டிக்டேட் பண்ணுவாங்க, அதை வந்து நம்ம எழுதணும். அந்த ரிட்டன் எக்ஸாம் மட்டும்தான் இருந்துச்சா, வேற எந்த ஒரு இதுவும் இல்லையா. இது செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு என்ன வினாக்கள் கேட்டாங்கன்னு வந்து எக்ஸாம் பேட்டர்ன் எப்படின்னு போட்டிருந்தோம். அதில் வந்து 5 மார்க் கொஷின்ஸ் 3 இது கேட்டிருந்தாங்க. அதோட செங்கல்பட்டு மாவட்டத்தோட சிறப்புகள் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து கிராம உதவியாளரோட முக்கிய பணிகள் என்னன்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து வட்டாட்சியருக்கு விடுப்பு கடிதம் எப்படி எழுதுவோன்னு கேட்டிருந்தாங்க. இந்த 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சில பேர் வந்து இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இந்த வீடியோவில் இப்போ நான் வந்து உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் விடுப்பு விண்ணப்பம் எப்படி எழுதணும்னா வந்து, அன்பான வட்டாட்சியர் அவர்களுக்கு வணக்கம் போட்டுட்டு நம்ம பேர் எழுதிக்கோங்க. கிராம உதவியாளர், உங்களுடைய வட்டம் இல்லைன்னா உங்களுடைய கிராமம் அப்படின்னு எழுதிக்கணும். அதில் வந்து எந்த டேட்லேருந்து எந்த டேட்டு நீங்கள் விடுப்பு எடுக்க போகிறீங்க, உடல்நிலை காரணம்னா உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் எனக்கு இத்தனை நாட்கள் விடுமுறை வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து எழுதிக்கணும். அப்புறமா கீழே வந்து உதவியாளர், அப்புறம் வந்து உங்களோட ஃபோன் நம்பர், என்னைக்கு நீங்கள் வந்து எழுதுறீங்களோ லீவ் லெட்டர், அதுக்கான டேட்டை போட்டுடணும். இதுதான் வந்து விடுப்பு விண்ணப்பம் எழுதக்கூடிய முறை. இப்போ வந்து நம்ம கிராம உதவியாளரோட முக்கிய கடமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து வருவாய் சேவைகள். அதில் வந்து கிராமத்தில் வருவாய் தொடர்பான அனைத்து ஆவணங்களும் தயார் செய்யணும். அப்புறம் வந்து பட்டா, நில அளவீடு சான்றிதழ்கள், பருவநில பதிவுகள் இதெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் நில விபரங்கள், லேண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம தான் பராமரிக்கணும். அப்புறம் நில உரிமையாளர் மாற்றங்கள் பின்வரும் மசோதாக்களை வந்து நம்ம தான் தயாரிக்கணும். அது என்னென்னங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து குடிமக்கள் தொடர்பான சேவைகள். அது வந்து என்னன்னா, ஆதார் கார்டு, பொது உதவி திட்ட விண்ணப்பங்கள், வாக்காளர் பதிவு உதவி வழங்கணும், அதுக்கு வந்து நம்ம உதவி வழங்கணும். அதுக்கப்புறம் வந்து பத்திரங்கள், சர்டிபிகேட்டு, ஆதார் கார்டு வசிப்பவரிடம் சான்றிதழ் பெற பத்திரங்கள் வழங்குதல். அடுத்ததா வந்து மக்கள் புகார்கள் எடுக்கவும் தீர்க்கவும் உதவுதல். அப்புறமா வந்து சமூக நலத்திட்ட உதவி, வெல்ஃபேர் ஸ்கீம் அசிஸ்டன்ஸ்க்கு வந்து என்னன்னா, அரசு வழங்கக்கூடிய பல நலத்திட்ட உதவிகளை குறித்து மக்களுக்கு வந்து நம்ம தான் வந்து விழிப்புணர்வு செய்யணும். நலத்திட்ட உதவிகள்னா வந்து என்னதுலானா வந்து நீர் மேலாண்மை திட்டம், விவசாய உதவி திட்டம், பெண்கள் நலத்திட்ட, ஊராட்சி மன்ற உதவிகள், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்ற மாதிரி இருக்கும். அடுத்த கணக்கெடுப்பு மற்றும் பத்திரப்பதிவு வந்து என்ன பண்ணணும்னா, கிராம அளவிலான பிற தகவல்களை பத்திரப்படுத்துதல், பாப்புலேஷன் டேட்டா, எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ், லேண்ட் யூஸ் டீடைல்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம தான் வந்து டாக்குமெண்ட் பண்ணி பத்திரப்பதிவு செய்யறத வந்து ரெக்கார்ட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் வந்து தினசரி மற்றும் மாதாந்திர வருவாய் ரிப்போர்ட்டுகளை வந்து தயாரிக்கிறது. பத்திரப்பதிவு பணிகள்ல வந்து நம்ம அந்த ரெக்கார்ட்ஸை வந்து நமக்கு பத்திரப்படுத்தி வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து அரசு திட்ட செயலாக்க உதவி, திட்டங்களை மக்களுக்கு எளிதாக விளக்கி விண்ணப்பங்களை வந்து ஆக்கமாக்குதல். அப்புறம் திட்ட பயனாளர்களோட பரிசோதனை மற்றும் அனுமதித்தல் செயல்களை வந்து இது பண்றது. பிற பொது பணிகள் வந்து என்னன்னா, அரசு அலுவலக நேரப்படி வருகை, அலுவலக பணி நேரத்தை வந்து பின்பற்றுதல், பிளாக் அலுவலக மற்றும் அதிகாரிகளுடன் சேர்ந்து வந்து நம்ம இணைந்து செயல்பட வேண்டும். இதுதான் வந்து கிராம உதவியாளரோட கடமைகள், வேலைகள்னு கூட நம்ம சொல்லலாம். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய மாவட்டத்துக்கு வந்து ஹால் டிக்கெட் இனிதான் வந்து வர ஆரம்பிக்கும். நிறைய பேர் அதை தான் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களோட எக்ஸாம் டேட்டுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துடும். இல்லைன்னா உங்க விவோ ஆஃபீஸ்ல போய் கண்டிப்பா கேட்டு பாருங்க.